திமுக என்ற தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் அனைத்து கட்சிகளுடைய ஒரே கொள்கையாக இருக்கு. அப்போ அதற்கு எதையெல்லாம் வலு சேர்க்குமோ அதற்கெல்லாம் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒப்புதல் வழங்குவார்கள். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சில இடங்களிலே ஜாதிகள் மேலோங்கி நிற்கிறது, சில இடங்களிலே அந்த சமூகங்கள் மேலோங்கி நிற்கிறது, சில இடங்களிலே மதங்கள் மேலோங்கி, சில இடத்துல அந்த வேட்பாளர் மேலோங்கி நிற்கிறார், சில இடத்துல கட்சி நிற்கிறது, சில இடத்துல சின்னம் நிற்கிறது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த இடத்துல யாரை நிறுத்துவது என்று ஒரு முடிவு செய்ய முடியும். ஒன்ன பார்த்து பிக்ஸ் பண்ணியாச்சு, கல்யாண டேட்டு தான் பிக்ஸ் பண்ணணும். அது தேர்தல் கமிஷன் சொல்லும் போது அப்ப பத்திரிகை அடிச்சு உங்களை கூப்பிடுவோம். பொண்ணு இவங்க தான் சொல்லி பிக்ஸ் பண்ணி ஊருக்கெல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா, இன்னொரு திருமணத்துக்காக ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணியிலே அமையக்கூடிய அதிமுக என்ற பெரிய கட்சியும் பாஜக என்ற பெரிய இணைந்துட்டாங்க. இனி வரக்கூடியவர்கள் இனிமே ஜனவரிக்கு பிறகுதான் வருவார்கள். எங்களுக்கு தனித்தன்மை இருக்கிறது, தனியாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். மேலும் இவர்களுடைய இன்னொரு புகலிடமாக இருக்கக்கூடியது தாவேகா. அப்ப என்ன சொல்றாங்க, இன்று நடக்கக்கூடிய கூட்டத்தில் கூட தாவேகாவை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு தீர்மானத்திற்கும் இந்தியா அலைன்ஸ் வந்துடுறாங்க. அப்படி வரும்போது இந்த சான்ஸுக்காக தான் காங்கிரஸ் பிசிக்கெல்லாம் வெயிட் பண்ணாங்களோன்னு சொல்லி நாங்கெல்லாம் நினைக்கிறோம். இப்ப தாவேக்கான ஒரு தலைவலி வேற உங்களுக்கு வந்திருக்குது. சோ அதுல வர்ற எல்லாருமே புதுசுதான், யாருக்குமே அரசியல் அனுபவம் கிடையாது. அப்படிங்கும் போது இளைஞர்களை கொண்டே ஃபேஸ் பண்ண வேண்டும். ஏன்னா இவரும் சில சினிமாவில் நடிச்சிருக்காரு, அவரு ஒரு சினிமா நடிகர். ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூவை வச்சுட்டு நம்ம பண்ணலாம். இனிமே பழைய ஆளுங்க செலவு பண்றதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, ஆமா அமைச்சரா இருக்காங்க, அடிச்ச கொள்ளையில இனிமே அடுத்த செலவு பண்றதுக்கு அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி இவர் சொல்றாரு. அமெரிக்காவுடைய பெரிய ஒரு பலமே என்னன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் அவர்கள் பக்கம் இருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அவர் ரசிகர்களா இருக்கிறாங்க, தொண்டர்களா மாறணுங்கிறது வேற விஷயம். அது போக தாவேகா வந்த முதல் மாநாட்டிலேயே யார் எனக்கு கூட்டணிக்கு வந்தாலும் நான் டெப்டி சிஎம் கொடுக்குறேன், ஆட்சியில பங்கு கொடுக்குறேங்கிற ஒரு ஆஃபர் அவர் கொடுத்துட்டாரு. சோ இத துருப்பு சீட்டா ட்ரம் கார்டா எடுத்துக்கிட்டு எல்லா கட்சியும் பிளே பண்றாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா தமிழக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கிய தலைவர்களையும் மீட் பண்ணி சீட்டு பேரம் நடந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. எல்லா கட்சிகளிடையும் இது நடந்துட்டு இருக்கு. ஆனா அதிமுக பாஜக இந்த கூட்டணி அமைப்பு எவ்வளவு சீட்டு கேட்க போறாங்க அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஆனா 30க்கு மேல ஒண்ணு கூட கிடையாது அப்படின்னு எடப்பாடியார் திட்டவட்டமாக சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. 170 தொகுதிகளில் இரட்டை இலையில் போட்டியிட போகிறது அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு தகவல் இருக்கு. இது எப்படி, உண்மையான நிலவரம் என்ன? இல்லம்மா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக என்ற தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் அனைத்து கட்சிகளுடைய ஒரே கொள்கையா இருக்கு. அப்ப அதற்கு எதையெல்லாம் வலு சேர்க்குமோ அதற்கெல்லாம் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒப்புதல் வழங்குவார்கள். ஒரு சிறு பிழையினால தான் பாராளுமன்ற தேர்தலை நம்ம தோல்வியை சந்தித்தோம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கிடைத்த சென்ற அரசியல் பாடம் அது. அப்போ அந்த இடத்துல பிஜேபி தமிழகத்திலே ஏற்கனவே வலுவாக காலூன்றி விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. போன சட்டமன்ற தேர்தலிலே 4 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. மேலும் பிஜேபியோடைய தொண்டர்களிடையேயும் உறுப்பினர்களிடையேயும் தலைவர்களிடையுமே நல்ல ஒரு எழுச்சியை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடங்களாகவே அது எழுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கிராஸ்டிக்காக அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதை எல்லாத்தையும் கணக்கில் வச்சு பார்த்துட்டு ஜெயிக்கக்கூடிய வியூகங்கள் தான் நமக்கு வகுக்கணுமே தவிர, நம்ம ஏதோ பேருக்கு சீட்டு வாங்கிட்டோம், இவ்வளோ இடத்துல ஆளுங்களை நிப்பாட்டிட்டோம்னு சொல்லி கொண்டு போய் நிப்பாட்டி மீண்டும் ஒரு தவறை அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆளுகின்ற திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து விடக்கூடாது என்பது அரசியல் தலைவர்களுடைய கருத்து, மக்களுடைய கருத்து. நீங்க சண்டை போட்டுக்கிட்டு மீண்டும் அவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதை பொதுமக்களிடமே ஒரு ஆலோசனைகளாக இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள்தான் கூட்டணி பற்றியும் சீட்டோடைய அந்த ஒதுக்கீடுகள் பற்றியும் பேசுவார். நீங்க முதல்ல சொன்னீங்க பேரம்னு, அது பேரமே கிடையாது. ஸோ இது அது இட ஒதுக்கீடுகள், தொகுதி ஒதுக்கீடுகள் தான்.
இதுல நிறைய விஷயங்கள் கலந்துருக்குமா. ஒரு விஷயத்த நம்ம மேலோட்டமா பார்க்குறோம், ஊடகங்கள் வாயிலாக இவ்வளவு சீட்டு வாங்குறாங்க, இவ்வளவு சீட்டு வாங்குறாங்க. எந்த இடத்திலே யாரை எந்த கட்சியின் சார்பில் நிப்பாட்டினால் ஜெயிக்க முடியும்னு ரொம்ப முக்கியமான இருக்குது. ஏன்னா இதுல இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சில இடங்களிலே ஜாதிகள் மேலோங்கி நிற்கிறது, சில இடங்களிலே அது சமூகங்கள் மேலோங்கி நிற்கிறது, சில இடங்களிலே மதங்கள் மேலோங்கி, சில இடத்துல அந்த வேட்பாளர் மேலோங்கி நிற்கிறார், சில இடத்துல கட்சி நிற்கிறது, சில இடத்துல சின்னம் நிற்கிறது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த இடத்துல யாரை நிறுத்துவது என்று ஒரு முடிவு செய்ய முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 30 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் நிச்சயமாக அது ஒரு நல்ல சீட் ஷேரிங்காக தான் நான் எல்லாம் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் தமிழகத்துடைய மாவட்டங்கள் 38, கடைசியாக மயிலாடுதுறையை சேர்த்ததோட. அப்போ அந்த 38 மாவட்டங்கள்லையும் பரவலாக எங்கெல்லாம் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை நிச்சயமாக ஒரு அலசி ஆராய்ந்து அந்த ரிப்போர்ட்டும் டெல்லி ஹைகமாண்டுக்கு போயிருக்கும். தமிழகத்திலையும் அதிமுகவுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல பிஜேபிக்கு கொடுத்தால் ஜெயிக்கலாம், இந்த இடத்துல இரட்டலை நின்னால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது திரு எடப்பாடி அவர்களும் முடிவு செய்திருப்பார்கள். எனவே இதுல ஒரே குறிக்கோள், ஆளுகின்ற திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் துடைத்தெறியப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த 234 வராமல் நம்முடைய இந்து உணர்வுள்ள கட்சிகளும் இந்துக்களை மதிக்கக்கூடிய கட்சிகளும் ஆட்சியிலே அமர வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது, எங்களை போன்ற நல உரிமைகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம திருப்பரங்குன்ற இஷ்யூலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போது ஒரு மனிதனை புண்படுத்திய பிறகு அதுக்கு நீங்கள் மருந்து போடுற மாதிரி அதுக்கப்புறம் இந்துக்கள்லாம் எங்கள்கிட்டையும் இருக்காங்க, போகிறாங்க, வர்றாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் பேசுகிறாரு எல்லாமே. ஆனால் சனாதனம் ஒழிக்க வேண்டும் சொல்லி மாநாடு நடத்தினவங்க. அப்போ இவங்க எந்த முகத்தை வைத்துக்கொண்டு ஓட்டு கேட்க போவாங்கன்னு தெரியல. அப்ப இது போன்ற அனைத்து விஷயங்களையும் அலசி ஆராய்ந்துதான் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படுகிறது. அது நிச்சயமாக நல்லதொரு தொகுதியாகவும் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய தொகுதியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ 40 சீட்டு கேட்ட இடத்துல 30 தான் கொடுத்திருக்காங்க. இப்போ அமமுக ஓபிஎஸ் அவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த இடத்துல, அதாவது பாஜகவோடு எடப்பாடியார் இந்த இடத்துல சேர்த்துக்கல அப்படின்னா கண்டிப்பா பாஜக கூட கூட்டணியில அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையே இருக்கிறதாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப அமமுகவுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இப்படி ஒரு சீட்டு கொடுக்கற மாதிரி இருந்தா பாஜக எவ்வளவு பிரிச்சு கொடுப்பாங்க? இல்ல, அதாவது நீங்க இப்போ ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்கு, இருக்காங்க, சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு. அதுல தான் இந்த 2 பெரிய கட்சிகள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக எவ்வளவு தொகுதியில நிக்க போகிறது. அதிமுகவுடைய தலைமையோடு கூட்டணி வைத்துள்ள பாஜகவுக்கு மொத்த சீட்டையும் கொடுத்துருவாங்க. ஏன்னு சொன்னா இப்போ ஓபிஎஸ் ஆகட்டும் இல்ல டிடிவி ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. ஏன்னா ஆரம்பம் முதலே அந்த பிரச்சனை தான். என்டிஏ விட்டு அவங்க வெளியில போன காரணமும் அதான் சொன்னாங்க. இப்ப மீண்டும் அதிமுக அவங்க கூட்டணி வைத்தால் அப்ப சீட்டு கொடுக்க வேண்டிய கடமை எடப்பாடிக்கு போயிடும். இப்ப என்டிஏ கூட்டணிக்கு அவங்க போகும்போது அவர்கள் முடிவு செய்வார்கள், 30 சீட்ல நம்ம நின்றுட்டு பாக்கி 10 சீட்டு கொடுக்கறதா 6 சீட்டு கொடுக்கறதா அப்படிங்கிறது என்டிஏ தலைமை தான் முடிவு செய்யும். அதை சம்மதம் வாங்கி கொண்டுதான் அவர்கள் செய்வார்கள். ஏன்னு சொன்னா இப்ப எடப்பாடியோடைய எதிர்ப்பு வரிசையில் இருக்கக்கூடியவங்க அதிமுக ஒன்றிணைய வேண்டும் நினைக்கிறாங்க. அப்போ ஒன்றிணைய வேண்டும்னா எந்த பாயிண்ட்ல ஒன்றிணையணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்கு அதிமுக ஒன்றிணைய வேண்டுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது. அதை மனதில் கொண்டு எடப்பாடி அவர்கள் சரி என்டிஏ கூட்டணியில் அவர்கள் சேரலாம் என்றால் என்டிஏ கூட்டணிக்கு ஒதுக்கப்படக்கூடிய பாக்கி சீட்டு, அதாவது இப்ப இவர்கள் எடுத்துக்கொண்டது போக 170 160 ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு பாக்கியை மொத்தமாக அவரிடம் கொடுத்த பிறகு என்டிஏ அலையன்ஸில் இணைபவர்கள் அனைத்து சிறு குறு எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் தரக்கூடிய சீட்டு, நான் இப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தொகுதியில் அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அந்த வேட்பாளருக்கு என்பதை பார்த்து 1 சீட்டு 2 சீட்டு 6 சீட்டு 10 சீட்டு என்பது அந்த கட்சியின் வாக்கு வங்கியை பொறுத்து செல்வாக்கை பொறுத்து நிச்சயமாக என்டிஏ கூட்டணி முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். இப்போ தேமுதிக அண்ட் பாத்தீங்கன்னா பாமக இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இன்னும் கூட்டணிகள் யாரோட அப்படிங்கறது இன்னும் அறிவிக்கவே இல்லை. ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சேலத்தில் எடப்பாடியார் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. ஆனா இப்போ வரைக்குமே திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா நீங்க சொல்வது போல அதிமுக பாஜகவுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எடப்பாடியாரும் சொல்றாரு, நயினார் அவர்களும் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு வெளிப்பாடு தன்மையும்
என்டிஏ கூட்டணியில் தெரியவில்லை. இல்ல கூட்டணி வந்து பலமா இல்லைங்கிறது நம்ம எப்ப சொல்ல முடியும்? தேர்தலில் வெற்றி வாய்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் சொல்ல முடியும். மக்களுடைய மனங்கள்ல என்ன ஓடுது? கூட்டணிகளுடைய சப்போர்ட் வேணும். இல்லம்மா, இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, நீங்க காங்கிரஸ் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், எல்லாரும் கூட்டணியில இருக்கிறாங்க. ஆனால் யாருமே இந்த கூட்டணியில நிலைக்க போறோம் என்பதை வந்து சொல்லவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஜனவரிக்கு அப்புறம் தான் அங்க என்னென்ன குளறுபடிகள் வரப்போகுது. ஏற்கனவே காங்கிரஸ் வந்து அவருடைய தலைவர்கள்லாம் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு 65 சீட்டு வேணும்னு கேட்கறாங்க. அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் பேசிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் வந்து ஒரு கூட்டத்தில் கூட பேசியிருக்காரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா டிஎம்கே எங்களை ஒதுக்கினாலும் கவலை இல்லை, இந்த மாதிரியான வார்த்தைகள் இப்ப வர தொடங்கி இருக்குது. இது வந்து அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான். சோ எங்களுக்கு தனித்தன்மை இருக்கிறது, தனியாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். மேலும் இவர்களுடைய ஒரு இன்னொரு புகலிடமாக இருக்கக்கூடியது தாவேகா. அப்ப என்ன சொல்றாங்க, இன்று நடக்கக்கூடிய கூட்டத்தில் கூட தாவேகாவை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு தீர்மானத்திற்கும் இந்தியா அலைன்ஸ் வந்துடுறாங்க. அப்படி வரும்போது இந்த சான்ஸுக்காக தான் காங்கிரஸ் விசிகெல்லாம் வெயிட் பண்ணாங்களோன்னு சொல்லி நாங்கெல்லாம் நினைக்கிறோம். ஏன்னு சொன்னா அப்ப இவங்க தாவேகா இவங்களோட இணையாம இருந்தா அவங்க இணைய முடியாது. ஏன்னா இப்போ காங்கிரஸும் பிஜேபியும் சேர முடியாது. அப்போ அந்த விடுதலை சிறுத்தைகளும் இங்கே பிஜேபி இருக்கனால சேர மாட்டாங்க. அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு இவங்களுக்கு? தாவேகால இணையலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆப்ஷனை நேற்று திருமாவளவனுடைய பேச்சு வந்து உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. அவர் பேசியிருக்க வந்து திருப்பரங்குன்றம் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னது, எங்களுக்கு வந்து கவலை இல்லை, எங்களை ஒதுக்கினாலும் நாங்கள் சீட்டுக்காகலாம் கவலைப்பட மாட்டோம், திமுகவே எங்களை இது பண்ணாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், திமுக என்ன ஆனாலும் கவலைப்பட மாட்டோங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இது வரைக்கும் திருமாவளவன் பேசாத பேச்சு. நிறைய விஷயங்கள் பேசினாலுமே மதுபான கொள்கை ஒழிப்பு மாநாடு நடத்தினோட கடைசியில் அதை மாற்றி பேசினவர் அவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிக்னல் வந்து தெரியுது இப்பவே. நீங்க சொல்றீங்க திமுக கூட்டணி வந்து பலமா இருக்குன்னு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்புகள் தினமும் வந்து கொண்டுதான் இருக்குது. அதை வந்து ஊடகங்கள் பெரிதாக கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. என்டிஏவை பத்தியே தான் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த கூட்டணி வந்து முன்னாடியே முடிவாயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு முன்பாவே நாங்க தான், அதுக்காக நான் கூட சென்ற இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கல்யாண டேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அது தேர்தல் கமிஷன் வந்து சொல்லும்போது அப்ப பத்திரிகை அடிச்சு உங்களை கூப்பிடுவோம், பொண்ணு இவங்க தான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ஊருக்கெல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா, இன்னொரு திருமணத்துக்காக ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணியிலே அமையக்கூடிய அதிமுக என்ற பெரிய கட்சியும் பாஜக என்ற பெரிய கட்சி இணைந்துட்டாங்க. இனி வரக்கூடியவர்கள் வந்து இனிமே ஜனவரிக்கு பிறகுதான் வருவார்கள். இதுல வந்து இப்ப ஏடிஎம்கேவுக்கோ பிஜேபிக்கோ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவருடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இப்ப சீட் ஷேரிங்லயும் முதல்ல அறிவிக்க போறது இவங்க தான். ஏன்னா இப்ப திமுகல வந்து இதை அறிவிச்சாங்கன்னு வைங்களேன், இப்பவே எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. டிசம்பர்லயே இது நடந்துரும். ஆனால் அவர்கள் அதனாலதான் மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நீங்க கேட்ட மாதிரி தேமுதிகவுடைய நிலைப்பாடு ஜனவரியில் அறிவிக்கிறேன்னு ஏற்கனவே அவங்க பிரேமலதா அவங்க சொல்லியிருந்தாங்க. பாமக வந்து இனி இப்போ அந்த அவர்கள் இருவருக்கும் உண்டான உட்பூசல்களை எல்லாம் உட்கட்சி விவகாரம் அது. அதுல இப்ப நம்ம போய் யாருக்கிட்டையும் பேச முடியாது. ஏன்னு சொன்னா அவர்களை நம்ம வந்து அழைச்சு பேசினாலோ இல்ல அவர்கள் நம்மளிடம் யாரிடம் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு. ஸோ அவர்கள் ஒரு முடிவு செய்து இது எல்லாமே ஜனவரிக்குள்ளாக இந்த மொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லதொரு கூட்டணி, வலுவான கூட்டணியாகவும் வெற்றி பெறும் கூட்டணியாகவும் அமையும். கண்டிப்பா சார். இப்போ வந்து கேரளாவில், அதாவது திருவனந்தபுரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து பாஜக வாங்கியிருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா திமுக வந்து ரொம்ப படுதோல்வி, 3 ஓட்டு மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. இப்ப இப்படி ஒரு நிலை இருக்கு. ஆனா இன்னைக்கு சட்டசபை தேர்தல் தமிழகத்தில் வர இருக்கிறதுனால ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய வாக்குறுதிகளை வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து பட்டியல் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவாகட்டும் தாவேகாவாகட்டும் அப்படின்னு. இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும், ஏன்னா பாஜக கொடுத்த வாக்குறுதிகள், அதாவது தேர்தலுக்கு முன்னரே வந்து பீகாரில் நிறைவேற்றியது அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்து அந்த வாக்குறுதியை வந்து செயல் திட்டங்களை வந்து தயார் செய்யுமா? அந்த மாதிரியான வாக்குறுதிகளுக்கான நிலைகள் ஏதாவது? ஆமா, இப்ப அந்தந்த மாநில கட்சிகளுடைய அதுலதான் வந்து அதை செய்ய முடியும். இப்ப நீங்க வந்து பீகார் எடுத்தீங்கன்னா நிதிஷ்குமாரோடைய இதுலதான் செய்ய முடியும். இப்ப நம்ம போய் அதாவது தேசிய கட்சியா இருந்தாலும் அந்த மாநிலத்தில் நம்ம கூட்டணி வச்சிருக்கிறது அவங்களோட தான், அந்த மாநில கட்சிகளோட தான். இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, எப்படி மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அந்தந்த மாநில கட்சிகளுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியமே பாத்தீங்கன்னா 67க்கு பிறகு திராவிட கட்சிகள் மட்டும்தான் இங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. தேசிய கட்சிகள் வந்து அவங்களோட கூட்டணி வச்சுதான் பண்ணுங்க. இன்னைக்கு டிஎம்கே வேணாலும் ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸோட தான் இருக்கிறாங்க, இவங்க பிஜேபி கூட இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்தந்த மாநிலங்களில் என்ன தேவைகள் மக்களுக்கு தேவைப்படும், அதை எப்படி நம்ம எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கொண்டு வர்றது என்பதை நிச்சயமாக இவர்களிடம் கேட்பார்கள். அதற்குரிய ஆலோசனைகளும் மேலிடத்திலிருந்து வழங்கப்படும். 2 பேரும் சேர்ந்து தான் அதை தயார் பண்ணுவாங்க. வெற்றி தான் நம்மளுடைய குறிக்கோள். திமுக ஆட்சியிலிருந்து அகலணுங்கிறது தான் ஒரே குறிக்கோள். அப்படிங்கும் போது அந்த இடத்துல இப்ப இதுல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, இப்ப நீங்க கொடுக்கறத பார்த்துட்டு நாங்க காப்பி அடிச்சு சொல்றதாங்கிற மாதிரி ஆயிடும். நீங்க ஒரு விஷயம் டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப திமுக என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவாங்க.
அது சஸ்பென்ஸா அது சஸ்பென்ஸ் ஆகுது. இப்ப இந்த கூட்டணியே முதல்ல முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு விமர்சனங்கள் வந்துச்சு. டிசம்பரோட இவங்க கூட்டணி போயிடும், நாளைக்கு போயிடும், இவர் ஒத்துக்க மாட்டாரு, இவர் முதலமைச்சர் கிடையாது, இதெல்லாம் கிளப்பி விட்டது திமுக தான். இங்க எந்த சலசலப்பும் இல்ல. அரசியல் முடிவுரையை எடப்பாடியார் எடுத்திருக்கிறார் அப்படிங்கறத வந்து முதல்வர் அவர்கள் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. இல்ல அதாவது அவர் தலையில அவரே எழுதிட்டாரு. நான் என்ன சொல்றேன், அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுடைய கட்சி வளர்ப்பு, உங்களுடைய கூட்டணியை பத்தி நீங்க பேசுங்க, உங்க வெற்றி வாய்ப்புகளை பத்தி பேசுங்க. நீங்க மக்களுக்கு கொடுத்த 500க்கு மேல உள்ள வாக்குறுதிகளை என்ன நிறைவேற்றிருக்காங்கிறத நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. மக்கள் முடிவு பண்ணட்டும். எடப்பாடியார் அவர் தலையில எழுதட்டும், என்டி அவங்க, அதை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? உங்களுடைய வேலை என்ன? உங்க கட்சி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வியூகங்களை நீங்க வகுங்க. நீங்க இது நீங்க நன்றாக பாருங்கள், ஏப்ரல்ல வந்து இந்த கூட்டணி முடிவானதுல இருந்தே அதிகமாக கூவி கொண்டிருப்பது திமுக கூட்டணி தான். விடுதலை சிறுத்தைகளாகட்டும், இவங்களாகட்டும், அவங்க கூட்டணி வந்து அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பா இது வந்து நிச்சயமாக வெற்றி கூட்டணி என்பது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அந்த வெற்றி கூட்டணியில எப்படி வந்து அதை கல்லெறிஞ்சு அதை சிதறப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நிச்சயமாக இது வந்து அசைக்க முடியாத கூட்டணியாக இருக்கும், வெற்றி கூட்டணியாக இருக்கும். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில இளைஞரணி மாநாடு நம்ம வந்து போன நேர்காணல்லையே நம்ம பேசியிருந்தோம். இந்த இளைஞரணி மாநாட்டுல வந்து இன்னைக்கு உதயநிதி கிட்ட வந்து ஒரு பெரிய லிஸ்ட் தமிழக முதல்வர் கேட்டு அந்த லிஸ்டும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சர்ச்சையாயிட்டு இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உதயநிதி அந்த மாநாட்டிலேயே அவர் பேசினாரு, இளைஞர்களுக்கு வழியை விட்டு அவங்களுக்கு சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுல இருந்தவங்க யாருமே இளைஞர்களுடைய லிஸ்ட்ல இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவர்கள் இளைஞர்கள் தான் அப்படின்னு திமுக நினைச்சா அது வந்து தேர்தல் ஆணையம் கூட ஒத்துக்காது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இப்படி ஒரு லிஸ்ட் வந்து, அதாவது இந்த கட்சியில யார வேட்பாளர்களாக நிறுத்தலாம், இப்ப உதயநிதி இவங்க யாருமே வேண்டாம், எல்லாத்தையும் தள்ளி விடுங்க, ஒதுக்குங்க அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட சொன்னதாகவும் அப்பா மகனுக்குள்ளேயே ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம், சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல அவர் வந்து வேண்டாம், அவங்க நிறுத்தலனாலும் மூத்த அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய வேட்பாளர்களை நிறுத்தலாம், தேர்தலுக்கு செலவு செய்கிறவர்களாக இருக்கணும் அந்த அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்டும் வந்து போட்டிருக்காங்க. இதுல முக்கியமாக வந்து மருமகளுக்கு சீட்டு கேட்ட துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. இதுல வந்து மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாரும் நிப்பாங்களா, இல்ல வந்து சீட்டை வந்து உதயநிதி எடுத்துட்டு ஓடிடுவாரா? இல்லைம்மா, இது வந்து இப்போ நடக்கலை. கிட்டத்தட்ட இவங்க ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் இதே மாதிரி உட்கட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வெளியில் வர்றதில்லை. இப்போ இது வந்து திருவண்ணாமலை வந்து ஒரு சாம்பிளுக்காக வந்திருக்குது. இப்போ நீங்கள் திருச்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெஹ்ரு இருக்கார், KN நேரு, மூத்த அமைச்சர், மூத்த அரசியல்வாதி, திமுகவுடைய முன்னாடி. இந்த பக்கம் உதயநிதியோடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்த அன்பில் மகேஷ் வந்து வந்தாரு. திருச்சியே இன்னைக்கு 2 பட்டு இருக்குது. இந்த சைடு ஃபுல்லா போஸ்டர் பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷோட இருக்கு, இந்த பக்கம் நேருவோட இருக்கு. நேருவோட இவரது இருக்காரு, இவரது அங்க இருக்காரு. சோ இது வந்து ஒரு தொகுதியோடைய நிலவரத்தை நம்ம சொல்றோம். இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இப்போ துரைமுருகன் எடுத்துக்கிட்டா ஒரு மகனுக்கு ஏற்கனவே MP சீட்டு கொடுத்தாச்சு. இப்ப திரும்பி மருமகளுக்கு கேக்குறாங்கன்னா, இப்ப இந்த வாரிசு அரசியல்ங்கிறதே இவங்க திரும்பி திரும்பி அதை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் சீட் இல்ல, எனக்கு தான் ரொம்ப வயசாயிடுச்சு, அப்ப என் மருமகளுக்கு கொடுங்க, அதுதான் வாரிசு. அப்ப நீங்க கேக்குறது வந்து அவங்க அந்த கட்சியில இது வரைக்கும் அவங்க மருமக பேர் தெரியுமா? நமக்கு தெரியாது. அவன் மகனே MP கேண்டிடேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்ப மருமகளை கொண்டு வரீங்க அப்படிங்கும் போது அப்ப இது எதை நோக்கி போகிறது? திமுக பழுத்த அரசியல்வாதிகளுக்கு தான் தெரியும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. பழுத்த அரசியல்வாதிகள் எப்படி இருக்கணும்னா, அனுபவம் வாய்ந்தவர்கள் நம்ம ஒத்துக்கிறோம், இல்லன்னு சொல்ல. ஆனால் அறிவுரை வழங்குவதோடு நிறுத்திங்க, சீட்டு கொடுத்தாதான் செய்வீங்களா? என்ன ஸ்டாலின் நினைக்கிறாரு அப்படின்னா, இப்ப இவருக்கும் வந்து 80 வயது கிட்ட ஆயிடுச்சு, இப்ப நம்மளும் வந்து அந்த இடத்துல உதயநிதி ஒதுக்கிடுவாரோ அப்படின்னு கூட. ஏற்கனவே அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்குமா. அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே என்னவோ அதை சொல்லி அதை செய்யற மாதிரி தான். இப்படி நடங்க, இப்படி போங்கன்னு இந்த போட்டோ ஷூட் பாக்குறோம். முறைகேடு வழக்கு வந்ததுனால இப்ப இவருக்கு சீட்டு கிடைக்குமா, நிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? ஏற்கனவே வந்து உதயநிதியோடைய பரிந்துரையில இருக்கவங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்து கட்சியில அதிக பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள்மா. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. DMKலயே நீங்க கேட்டீங்கன்னா, பழைய யாருமே இன்னைக்கு அறிக்கை கொடுக்கறது கிடையாது, பழைய யாருமே வந்து ஒரு பெரிய போர்ட்போலியோ கிடையாது. பேசிட்டு இருக்காரு. RS பாரதியை காணோம், TK இளங்கோவனை காணோம், இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பெரியார். ரெண்டாவது இப்போ துரைமுருகன் பேசுறதே கிடையாது. வயது மூப்பின் காரணமாக இவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வயது மூப்பெல்லாம் இப்ப கலைஞர் அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க, 88 வயசுலாம் பேசிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கணக்கு கிடையாது. பட் இப்போ வந்து உதயநிதியைத்தான் முதல்வராக்க வேண்டும் என்பதும், உதயநிதியுடைய பரிந்துரையில் உள்ளவர்கள் மட்டுமே தான் கட்சியில இருக்க வேண்டும் என்பதும் எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. அப்ப இந்த முறை தேர்தலில் நிச்சயமாக புதுமுகங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ADMK ஏற்கனவே சென்ற பாராளுமன்ற தேர்தலையே புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க, 60% மேல. இப்ப தாவேக்கான ஒரு தலைவலி வேற உங்களுக்கு வந்திருக்குது. சோ அதுல வர்ற எல்லாருமே புதுசுதான்.
யாருக்குமே அரசியல் அனுபவம் கிடையாது. அப்படிங்கும்போது இளைஞர்களை கொண்டே ஃபேஸ் பண்ண வேண்டும். ஏன்னா இவரும் சில சினிமாவில் நடிச்சிருக்காரு, அவரும் ஒரு சினிமா நடிகர். ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூவை வச்சுட்டு நம்ம பண்ணலாம். இனிமேல் பழைய ஆளுங்க வந்து செலவு பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், ஆமாம் அமைச்சராக இருக்காங்க, அடித்த கொள்ளையில் வந்து இனிமேல் அடுத்த செலவு பண்ணுறதுக்கு அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போவுமே அந்த பகுதியில் வந்து அந்த அமைச்சர் தான் செய்யணும், மாவட்ட செயலாளர் தான் செய்யணுங்கிறது வந்து ஒரு ஏதாவது எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்களுடைய ஆளுங்களை போட்டால் நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அப்போ இவருடைய ஆளுமை அங்கே குறையும். கண்டிப்பா. அப்ப அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல என்னுடைய இதுல வர்றது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்டா உள்ளுக்குள்ள ஒரு மாப்பிள்ளை வந்து சில லிஸ்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க, துர்காமா சிலது கொடுக்குறாங்கிறாங்க. இது அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பஞ்சாயத்து. இது வந்து அரசாட்சியோ இல்ல மக்களுக்கான ஆட்சியோ இல்ல அரசியல் விஷயமோ அங்க இல்ல. எனக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க நீங்க வச்சுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது போகுது. இதனால் மக்களுக்கு மீண்டும் சீர்கேடு தான் வரும். இது வந்து அவங்க என்னவோ பேசிட்டு இருக்கிறாங்க, பட் மக்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர்கள் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்ப திமுக என்னதான் பேசட்டும், யாரை வேணா நிப்பாட்டட்டும், வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது என்ன இருக்கிறது. இப்ப ஏற்கனவே வந்து காங்கிரஸ் பேசிட்டு இருக்கக்கூடியதே வந்து ஸ்டாலினுக்கு தலைவலியா இருக்கு. ஷோடங்கர் அவர்கள் வந்து பேசினாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் கிட்ட பேசினது, அப்புறம் வந்து ராகுலுக்கும் விஜய்க்கும் வந்து பெரிய நட்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ப சிதம்பரம் அவர்கள் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சு கண்டிப்பா 21 சீட்டாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. தொகுதி எனது வந்து அமைச்சரவையிலும் பங்கு வேணும் அப்படிங்கிறத விஷயத்தெல்லாம் நேத்து அவர் பேசிட்டு வந்திருக்காரு ப சிதம்பரம் அவர்கள். ஆனா இங்க பேசிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸும் வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நமக்கு வந்து நமக்கிட்டையும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்மளும் வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து பேசணும். கை நழுவிட்டு போகாதுன்னு உதயநிதி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நழுவிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் இருப்பதாக வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து எனக்கு சீட்டே கொடுக்கலாம், எனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ஏன் பாஜக கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை மேடையில் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. இது எல்லாம் எந்த இடத்துல, ஏன்னா காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள் தான் வந்து அந்த இடத்துல பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான, ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுக்கள், தலித்துக்களுடைய ஓட்டுக்கள் அப்படிங்கிறது அந்த பிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து இந்த ரெண்டு கட்சியும் கொஞ்சம் முன்னோடியாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால பெரிய தலைவலியை கொடுத்திருக்கிறது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தலையில கை வச்சிருக்கிற மாதிரியான நிறைய போஸ்ட் எல்லாம் வெளியே வருது. இது எந்த இடத்துல இந்த ரெண்டு கட்சியும் திமுகவோட ஸ்ட்ராங்கா இருக்குமா? இல்ல, திமுக நினைக்கிற மாதிரி அவர் முதலமைச்சர் நினைக்கிற மாதிரி இவங்க தலைவலி கொடுப்பாங்க, அதுல மாற்றமே கிடையாது. ஆரம்பிச்சிருச்சு இல்ல, ஆரம்பித்தது. இனி இப்ப அதான் இந்த சீட் ஷேரிங் வரும்போது அவர்களுடைய போர்க்கொடி தூக்குவாங்க. இப்ப ஏற்கனவே துரை வைகோ சொன்னாரு, எங்களுக்கு போனவாட்டி கொடுத்த இதுக்கு அதிகமா வேணும்னு கேட்டாரு. கம்யூனிஸ்ட் கேட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள்ல தொண்டர்கள் முதல் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் வந்து ஏற்கனவே வந்து இன்னும் ராகுல் காந்தி வாயே திறக்காம மௌனம் சாதிச்சிட்டு இருக்காரு. தாவாக்காவுமே கேட்டிருந்தாங்க சேலத்துல, பள்ளப்பட்டியில வந்து ஒரு இதுல பேசி. தாவேக்காவுடைய பெரிய ஒரு பலமே என்னன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அவர் பக்கம் இருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அவர் வந்து ரசிகர்களா இருக்கிறாங்க, தொண்டர்களா மாறணுங்கிறது வேற விஷயம். அது போக தாவேக்கா வந்த முதல் மாநாட்டிலேயே யார் எனக்கு கூட்டணிக்கு வந்தாலும் நான் வந்து டெப்டி சிஎம் கொடுக்குறேன், ஆட்சியில பங்கு கொடுக்குறேங்கிற ஒரு ஆஃபர் அவர் கொடுத்துட்டாரு. சோ இதை துருப்பு சீட்டை ட்ரம் கார்டா எடுத்துக்கிட்டு எல்லா கட்சியும் பிளே பண்றாங்க. அப்ப கடைசி நேரம் நெருங்க 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 அப்பதான் வந்து எல்லாருக்குமே தலைவலிகள் வரும். இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு தான் என்டிஏ அலையன்ஸ் வந்து எல்லாத்தையும் முன்னாடியே பிக்ஸ் பண்ணிடுறாங்க. நாங்க இதுதான், இதுக்குள்ள நீங்க வர்றவங்க அக்கம்பெனி ஆகுறவங்க வாங்க, வரலன்னா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணோன்னே நம்ம எதிர்பார்த்த ஒன்று இந்த கூட்டணி அமையாதுன்னு நினைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய இடியாக எழுந்தது. அது போக இன்னும் இவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு நினைச்ச இடத்துல இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. சரி, இவங்களும் 70 சீட்டு 100 சீட்டு கேட்பாங்க இடத்துல 30 சீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, வெற்றி வாய்ப்பு தான் முக்கியம். இப்போ இதே டைலாக் திருமாவளவன் சொன்னாரா இல்லையா? 6 சீட்டு கொடுத்தாலும் வெற்றி உறுதி எங்களுக்கு அப்படின்னாரு. அத நாங்க சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டேங்க. நேத்து கூட அவர் சொன்னாரு, நாங்க 2 சீட்டு 3 சீட்டுக்காக வந்து ஓட்டுக்காக இருக்கல, பொதுநலத்துக்காக வந்திருக்கோம். அது மேடை பேச்சு. ஆனா இதே திருமாவளவன் முன்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது சொன்னாரு, 6 சீட்டு நீங்க கொடுத்தாலும் வெற்றி உறுதி செய்யப்பட்ட இடத்துல நாங்க இருக்கிறோம்னாரு. அப்ப 30 சீட்டு கொடுத்தது நீங்க ஏன் விமர்சனம் பண்றீங்க? அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா அது போயிட்டு போதுங்க. நீங்க முல்ல வளருவாங்க, தாமரை மலரவே மலராது நீங்க, அப்ப இன்னைக்கு மலர்ந்துருச்சு அப்படின்னு அடுத்ததுக்கு நீங்க போறீங்க. சோ உங்களுடைய விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் கூட்டணியில் பேசுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை. அது பொதுவெளியில வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப ஆளுகின்ற திமுகவுக்கு எதிராக பொதுவெளியில அவர் பேசிட்டு அதை ஒரு சும்மா ஒரு மேலோட்டமா துடைக்கிறாமே தொடச்சு விட்டு போறார். பட் நிச்சயமாக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது காங்கிரஸ் இதுல இருந்து வெளியேறுமா என்பதை பார்த்து கொண்டு வெளியே போயிட்டா இவங்களுக்கு ஆட்டம் வரும். இல்ல, வெளியில போன உடனே அடுத்தது இவர் என்ன பண்ணுவார்னா இவரும் தாவேக்கா பக்கம் போவார்.
ஏன்னு வச்சீங்களேன், இவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுல பாதியாவது எனக்கு கொடுத்தேன்னா நான் வரேன் பாருங்க. சிறுத்தையும் கையும் நழுவுறதுக்காக ரெடியா இருக்காங்க. நிச்சயமா சிறுத்தையோடைய கையை பிடிச்சின்னு தான் இவங்க போவாங்க. காங்கிரஸ் போறது கையை பிடிச்சிட்டு தான் இவங்க போவாங்க. அங்க போகும்போதுதான் அவருக்கு இன்னைக்கு விஜயோடைய நிலைமை என்னன்னா, கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, பட் அங்க அனுபவம் இல்லை, எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. கரூர் சம்பவத்தை வைத்து கொண்டு இன்னைக்கு அவர் ஒரு என்ன இருந்தாலும் ஒரு பேக் ஃபயர் தான் அது. அதை அனுபவத்தை வைத்து தேர்தல் களத்தை கண்டவர்களை வைத்து தான் அவர் பயணம் பண்ண முடியும். அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி வேணும், அப்புறம் சிறுபான்மையினர் ஓட்டு அவருக்கு கண்டிப்பாக வேண்டும். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் விஜய் இப்போ மௌனமாக இருக்கிறார். அதே மாதிரி காங்கிரஸ் பெல்டும் மௌனமாக இருக்குது. காங்கிரஸோடைய இங்கே இருக்கிற தலைவர் செல்வ பெருந்தகை பேசுறாரு, திருச்சி வேலுசாமி பேசுறாரு, சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் எல்லாருமே யாராவது டிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களா? இல்ல. அப்போ உட்கட்சியில பிரச்சனைகள் ஆரம்பிச்சு திரும்பவே ஓப்பனா சொல்லிட்டாருல, திமுக ஆட்சியில பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பேசாம ஏன் பாஜக மௌனியா இருக்குன்னு. நீங்க ஏன் மௌனியா இருக்கீங்க? கூட்டணியில இருக்க நீங்க தானங்க சொல்றீங்க, மட்டும் பேசுறாங்க. அதுதாங்க உங்களுக்கு இப்ப அவரு ஓபிசி இதுக்கு அவங்க இந்துக்கள் இல்லையான்னு புதுசா பேச வந்திருக்காரு. முன்னாடி எஸ்சி எஸ்டி மட்டும் தான் இந்துக்கள் சொல்லி பேசிட்டு இருந்தவரு இப்ப அதுக்கு குரல். ஏன்னா இந்த வாக்கு வங்கியை எப்படியாவது நம்ம தக்க வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையை கையில எடுத்தாதான் இவர்களுடைய வாக்கு வங்கி நமக்காக பேசுறாங்கன்னு சொல்லி போறாங்க. அதுலயே நிறைய பிரிவுகள் இருக்கு, நிறைய பேர் இதை விட்டு வெளியில இருக்கிறாங்க. சோ இதை எல்லாத்தையும் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இவருக்கு ஒரு பெரிய பாடமாக அமையும். இவர்கள் நிச்சயமா என்ன பண்ணணும்னா, மக்களுடைய மனசு ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்க செய்யணும். ஒரு ஜாதிக்காகவோ கட்சிக்காகவோ சமுதாயத்துக்காக மட்டும் இல்லை, இவர்கள் ஒரு அரசியல்வாதியாக வந்து விட்டார்கள், ஒரு பதவிக்கு வந்துட்டாங்கன்னா அனைத்து மக்களுக்கு, ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், முதலமைச்சர். பட் அதை விட்டுட்டு இவங்க பேசுறதுனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே. இவங்க நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா ஏமா இவ்வளவு பயப்படணும்? இந்த 5 ஆண்டுகள்ல இவர்கள் சொன்ன கோரிக்கை, அதாவது இவங்க நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகளோ இல்ல மக்களுக்கு நன்மைகளோ ஏதாவது கரெக்டா செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா இவர்கள் ஏன் மீண்டும் மக்களை சந்திக்க பயப்பட வேண்டும்? அதனால் இது நிச்சயமாக வெற்றி கூட்டணியாக என்டிஏ கூட்டணி இருக்கும், தோல்வி கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கும். இதுல திமுகவுக்கு தக்க பாடம் மக்கள் புகட்டுவார்கள் என்பது எங்களுடைய கருத்து.